ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 19/3/2025 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் பங்குனி மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிறை பஞ்சமி திதி இரவு 12:37 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிறை ஷஷ்டி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா விசாகம் நட்சத்திரம் இரவு 8:48 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து அனுஷம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு ஹர்ஷனம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா கௌலவம் அப்படிங்கிற ஒரு கரணம் பகல் 11:25 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தைத்திலம் என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ரங்க பஞ்சமி அப்படிங்கறத கொடுத்திருப்பா. இது என்ன ரங்க பஞ்சமி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கர்நாடகா, மகாராஷ்டிரா மற்றும் ஒரு சில வட மாநிலங்களிலே என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினத்தை மிகவும் விசேஷமான முறையிலே கொண்டாடி கொண்டிருப்பார்கள். அதாவது இந்த ஹோலி பண்டிகை அப்படிங்கிறது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கொண்டாடிப்பார் இல்லையா, அதனுடைய தொடர்ச்சியாக இந்த நாள்ல தான், அந்த ரங்க பஞ்சமி நாளில தான் இந்த ஹோலி பண்டிகையை பூர்த்தி செய்வார்களாம். எப்படி பூர்த்தி செய்வார்னு பார்த்தோம்னா அந்த ஹோலி பண்டிகை அன்னைக்கு அந்த வண்ணமயமான பொடிகளை மேலே தூவி கொள்வார்கள் அல்லவா. இந்த நாள்ல எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த கலர் பவுடர் எல்லாத்தையும் தீர்த்தத்துல கலந்துருவாளாம். அப்படி ஜலத்துல கலந்துட்டு அந்த வண்ணமயமான வண்ண நிறங்களை உடைய அந்த ஜலத்தை மேல தெளிச்சுண்டு, இப்ப நம்ம ஊர் பக்கம்லாம் பார்த்தோம்னா அந்த மஞ்சள் ஆராட்டு அப்படிங்கிற மாதிரி மஞ்சள் நீர் அப்படிங்கறத எல்லார் மேலேயும் தெளிச்சு ஒண்ணு பண்ணுவா தெரியுமா, இந்த கோவில்ல உற்சவங்கள்லாம் முடியும் பொழுது. அதே மாதிரி இந்த நாளிலே அந்த ஹோலி பண்டிகையினுடைய முடிவினை கொண்டாடுவார்கள். எல்லோரும் தங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பேதங்களை மறந்து, ஜாதி மத ஏழை பணக்காரன் போன்ற வித்தியாசங்களை எல்லாம் மறந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் அந்த கலர் தண்ணிய மேல எல்லாரும் தெளிச்சுண்டு சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:17 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:16 சந்திர அஸ்தமனம் என்பது காலை 9:21 சந்திர உதயம் என்பது இரவு 10:22 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:40 முதல் காலை 6:16 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 12:16 முதல் 1:46 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 7:47 முதல் 9:16 வரையிலும், குளிகை காலம் என்பது பகல் 10:46 முதல் மதியம் 12:16 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:46 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் பகல் 12:40 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா.